ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேஸ்டி அண்ட் ட்ராவல் vlogs அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டாபிக் என்ன பேசலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பிக் பாஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பிக் பாஸ் பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிக் பாஸ் என்ன ஏஜ் கேட்டகரியை பார்க்குறீங்க? இப்போ உங்கள் வீட்டில் பசங்க பார்க்குறாங்களா, இல்லைன்னா பெரியவங்க பார்க்குறாங்களா, இல்லைனா மிடில் ஏஜ் பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அருமையான ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தான். இருந்த எல்லா சீசனை விட இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது நோ வேர்ட்ஸ், ஒன்றுமே இல்லைங்க சொல்கிறதுக்கு. அதையும் ஒரு ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே பிக் பாஸ் போட போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இந்த தடவை பார்க்கவே தோணலை. போன சீசனே ரொம்ப ட்ராக் பண்ணி தான் பார்த்தேன். இந்த சீசன் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் பிக் பாஸ் பார்க்கவே ஆரம்பித்தேன். யார் என்னன்னே புரியல. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்கன்னே புரியல. சில கண்டஸ்டன்ட் மட்டும் தெரியுது. சில கண்டஸ்டன்ட் எங்கே இருக்காங்க, என்ன பேக்ரவுண்ட், அவங்க என்ன டேலண்ட்டு, அந்த டேலண்ட் இங்கே என்ன எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. கோஆப்ரேஷன் இருக்கணும் தான், ஆனால் இதில் சுத்தமாக கோஆப்ரேஷன் இல்லை. ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி எப்பவுமே சண்டையாக இருக்குது. அப்புறம் சில பேர் என் டேலண்ட்டை நான் இங்கே வெளிக்காட்டுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு டே. ஸோ இதுவரையுமே யாருமே எந்த டேலண்ட்டுமே வெளிக்காட்டல. அவங்களுடைய வாய்ஜாலம் டேலண்ட்டை தான் வெளிக்காட்டிகிட்ருக்க மாதிரி இருக்குது. எனக்கு எவ்வளோ சண்டை செய்ய தெரியும், உனக்கு அதுக்கு ஈக்குவலாக சண்டை செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரையும் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டு பாடுறவங்க பாட்டு பாட மாட்டேன்றாங்க, பேச்சாளர் பேச மாட்டேன்றாங்க. என்ன சொல்கிறதுனே புரியல. பிக் பாஸ்னால் நமக்கு நாட்டுக்கு என்ன சொல்ல வராங்க, இதால் யாருக்கு யூஸ்ஃபுல், யாருக்கு யூஸ் இல்லை, யாருக்கு கெயின் அண்ட் லாஸ்னும் புரியல. பார்ப்போம். ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்கவுங்க விருப்பம், பார்க்குறவங்க பார்க்கலாம். எனக்கு சொன்னிங்கன்னா இந்த வாட்டி எனக்கு நோ ஐடியா. பிக் பாஸ் பார்க்குற ஐடியா இல்லை. இன்றைக்கி டே 25 ஆகுது. ஸோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சொல்கிறதுக்கு. அவங்க பண்ணுற இன்ட்ரெஸ்டிங் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பிக் பாஸ் ஒரு ஃபேமிலியோடு பார்த்துட்ருந்தோம் ஒரு 3-4 சீசனு. இப்போ சில்ட்ரன்ஸ் பார்க்க முடியாத அளவுக்கான பிக் பாஸாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். காலையில் சாம்பார் வச்சாச்சு.